ஸோ ரூம்லேருந்து கிளம்பியாச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 4:11. நானும் முன்னாடி கிளம்பிடலான்னு தான் பார்க்கேன். எந்திக்கிறதே லேட்டாக தான் எந்திக்கிறேன். இந்த இருமல் வேற, இருமல் சளி இது வந்து வச்சு செய்ன்னு செய்யுது நம்மளை. ஓகேங்க. ஸோ லாகின் பண்ணியாச்சு, ரூம்லேருந்து லாகின் பண்ணிட்டேன். இனி ஆர்டர் எடுக்கிறது மட்டும்தான் வேலை. கிளைமேட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சொல்கிற மாதிரி தான், எப்போவும் சொல்கிற மாதிரி தான். நல்லா கூலிங்காக சில்லுன்னு ஜம்முன்னு இருக்குது. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரூம்லேயே சாப்பிட்டேன். அதனால் இன்றைக்கி நம்ம வெளியே போய் சாப்பிடணுங்கிறது ஒரு இது கிடையாது. அதனால் இன்றைக்கி நேராக ஆர்டர் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். நைட்டு தான் சாப்பிடணும். டெய்லி இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிராஃபிக்கில் தான் நம்ம வந்து மாட்டுறோம். டிராஃபிக் தான் டெய்லி ஆகுதுன்னு தெரியுதுலாடா, அப்புறம் ஏன்டா முன்னோட்டி ஒன்று வரணும் இல்லை அதுக்கு பின்னாடி வரணும்னு. ஸோ இந்த டைமில் வர்றது எதுக்குன்னா, இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் கொஞ்சம் இருக்குது. முன்னோர் இப்போ இயர்லி மார்னிங் வர்றவங்க அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா பெருசாக ஆர்டர் இல்லை. 1 ஹவருக்கு ஒரு ஆர்டர் இல்லை ரொம்ப லாங் ஆர்டர் அடிக்காங்களே. ஸோ இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆஃபீஸ் முடிச்சு வீட்டுக்கு போகிறவங்கலாம் போகிற வழியிலே ஆன்லைன்லேயே இந்த ரன்னிங்லேயே ஆர்டர் போட்டுருவாங்க. நம்ம கரெக்டாக கஸ்டமர் லொக்கேஷன் போகும்போது அவங்களும் வந்துடுவாங்க. ஸோ இந்த ஆஃபீஸ் இந்த டிராஃபிக் டைம்லேயே உட்காந்து அவங்களும் மொபைல் யூஸ் பண்ணும்போது ஆர்டரும் போட்டுருவாங்க. ஸோ அதனால் நம்மளுக்கு டக்குன்னு ஆர்டர் வந்துடும் இந்த டைமில். அதனால் தான் இந்த டைமை சூஸ் பண்ணி போகிறது. இங்கே பாருங்கள், சைன் போர்டை பாருங்கள், 120 70. ட்ரக்குக்கே 70 கொடுத்துருக்காங்க. காருக்குலாம் 120, நம்மளுக்கு 120 தான் பைக்குக்கும். ஆனால் பைக்குக்குன்னு ப்ராப்பராக 120 சொல்லலை. 120 நம்ம போனால் நம்மளுக்கு ஃபைன் வராது. இப்போ 120 நம்ம கரெக்டாக போகிறோன்னா கேமரா அடிக்காது. அதுக்கு மேலே போனால் தான் கேமரா அடிக்கும். அப்போ நினச்சி பாருங்க, இந்த ரோட்டெலாம் எப்படி போகலான்னு அப்படி தான் நம்ம நினைப்போம். ஆனால் அது இந்த ரோட்டுக்கு செட் ஆகாது. ரோட்டுக்கு கரெக்டான ஸ்பீடு எனக்கு தெரிஞ்சு ஒரு 70லேருந்து 90க்குள்ளே, 80 அதை கரெக்டாக இருக்கும். 70லேருந்து 80க்குள்ளே போனால் ப்ராப்பராக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் போயிடலாம். நான் அடித்தான் பாருங்க ஆர்டரு. நான் எங்கே இருக்கேன், அவன் எங்கே அடிக்காம பாருங்க. டிக்ளைன். ஆர்டரை ரிஜெக்ட் பண்ணியாச்சு. இவ்வளோ தூரம்லாம் போய் கொடுக்க முடியாது தலைவரே, கஷ்டம். நேற்று இதே இடத்துல வச்சு ஒரு ஃபஸ்ட் ஆர்டர் ரிஜெக்ட் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் தான் ரைசிங் ஆர்டர் கொடுத்தான். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபஸ்ட் ஆர்டர் வந்துருச்சு. ஹெர்ஃபி ஷார்ட் ஆர்டர் தான். ஃபஸ்ட் ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஒரு ஆர்டர் வந்துச்சு, அதை வந்து பார்த்திங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் இது 2வது ஆர்டர். இது வந்து ஷார்ட் ஆர்டரு. எதுக்காக லாங் ஆர்டர் ரிஜெக்ட் பண்ணுறேன்னா, ஒரு லாங் ஆர்டர் எடுத்தோன்னா வேனுக்குன்னே லாங்காக அடிச்சு அனுப்பிவிட்றான். ஏதோ ஷார்ட் ஆர்டர் எடுத்தோன்னீங்களா, அடுத்தடுத்த ஆர்டர் ஷார்ட் அடிக்கிறான். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணிவிட்டுருக்கேன். ஸோ நீங்களும் ஹேங்கர் ஸ்டேஷனில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி பாருங்கள். அதுக்குன்னு ரொம்ப எல்லா ஆர்டரையும் ரிஜெக்ட் அடிச்சிடாது. ஒரு 10 கிலோமீட்டர் 12 கிலோமீட்டர் ஆர்டர்லாம் அக்செப்ட் பண்ணிடுங்க. அதுக்கு மேலே இருக்க ஆர்டரை வந்து ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நான் ஹெர்ஃபியில் இருக்கேன். சரி, ஓகேங்க. சேனலில் நிறைய பேர் வந்து வீடியோஸ் பார்க்குறீங்க. முந்தைய விடல இப்போ நிறைய வியூஸ் போகுது. ஆனால் சப்ஸ்கிரைப் பார்த்தீங்கன்னா பெருசாக இல்லை. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை சப்ஸ்கிரைப் மூலமாக கொடுங்க. சப்ஸ்கிரைப் மறக்காமல் கிளிக் பண்ணிவிட்டு இது வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணிடுங்க. ஸோ அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டிவேஷனோட, சரி இவ்வளோ பேர் நம்ம பார்க்குறாங்க, இன்னும் நல்லா எடிட் பண்ணணும், நல்லா கண்டென்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு இது வரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்க. இந்த ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ரெடி ஆகலை. 9 மினிட்ஸ் டிலே காமிக்கிறான். ஸோ பார்க்கலாம், உள்ளே போகிறேன். ஸோ இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா பொருளை ரெடி பண்ணிட்டான் ஹெர்ஃபியில். எல்லா ஹெர்ஃபிலையும் பார்த்தீங்கன்னா பொருளை ரெடி பண்ணிட்டாங்கன்னா மெசேஜ் கொடுப்பாங்க. நானும் மெசேஜ் வரலேன்னு பார்க்க லேட் ஆகிட்டே இருக்குது. ஹெர்ஃபியில் லேட் ஆகவே மாட்டாங்க. ஏன்னா இது ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணதான், ஹீட் பண்ணி தான் தருவாங்க நம்மளுக்கு. அப்போ என்னடான்னு உள்ளே போய் பார்க்க நிறைய ஆர்டர் குமிச்சு வச்சுருக்கான். பார்த்தா ரெடி கொடுக்குறக்கு அந்த சிஸ்டத்தை, அந்த அவங்களோட மானிட்டர் சிஸ்டத்தை வந்து கலத்தி போட்டு வச்சுருக்காங்களா, அதனால் ரெடி கொடுக்காமல் வச்சுருந்துருக்கான்லி. நான் போனேன், அப்புறம் தந்துட்டான் எடுத்து. எவ்வளோ கிலோமீட்டர் பார்ப்போமா? வாவ், 2.8 கிலோமீட்டருங்க. இந்த சளி போகாதுன்னு நினைக்காங்க என்ன விட்டு. இருமல் கொஞ்சம் 2-3 நாளாக போன மாதிரி இருந்து இப்போ மீண்டும் வந்து விட்டது.
1.5 கிலோமீட்டர். இந்த ஆர்டரை கொடுத்துட்டு இதில் ஒரு கேரளா கடைன்னு உண்டு. அதில் வந்து நல்ல பால், சுட சுட பால், அதில் மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சோண்டு பெப்பர் போட்டு குடித்தா சரியாயிரும்னு நினைக்கேன். அண்ணே வழி விட்ணே, இண்டிகேட்டர் போட்டிருக்கணே, பாருங்கண்ணே, கொஞ்சமாவது ஹெல்ப் பண்ணுங்கண்ணே. நீ அப்படியே நில்லு. வைத்திய அல்தாஜ் அப்படிங்கிற ஒரு மந்தி ஷாப்லேருந்து கப்சா மந்தி, சிக்கன் ஃப்ரை எல்லாம் இருக்கும். அந்த கடையிலேருந்து தான் 2வது ஆர்டர் ரெடி கொடுத்துட்டான். ஆனால் இங்கே ரெடி கொடுத்தாலும் பொருள் ரெடி பண்ண மாட்டாப்புல, அதுதான் ஒரு விஷயம். பார்ப்போமே. பைத்தியக்காரன் ஒரு அரை வண்டி அங்கேயும் அரை வண்டி இங்கேயும் விட்டு வச்சுட்டு. ஸோ 3வது ஆர்டரை கொடுக்க வந்தேன், ஷவர்மா. அதுக்குள்ளே ஒரு தண்ணி போட்டுக்கிட்டு இருந்து ஸோ கஸ்டமர் இதை நம்மளுக்கு தந்துட்டாங்க சிக்கனு. ஆனால் பயங்கர கூலிங்காக இருக்குது. ஆல்ரெடி இருமல், சளி இந்த மாதிரி இருக்குது. கஸ்டமர் தந்துட்டாங்க, ஓகே அப்படின்னாச்சு. ஒரு ரியால் எப்படி பார்த்தாலும் வெளியே வாங்கினா. சரி, ஓகேங்க. 3வது ஆர்டர் முடிச்சாச்சு. டைம் வந்து பார்த்திங்கன்னா 6:20 ஆகுது. திரும்ப சேம் அதே இடத்துக்கு போயிட வேண்டியதான். போகலாமா? சில பேருக்கு நான் வச்சுருக்க அந்த டிபியில் இருக்கிறது யார் ப்ரோ, அது வந்து இட்டாச்சி இல்லை, சாரி ஒபிட்டோ இல்லை, அது சாசுகே அப்படின்னாங்க. பட் அது சாசுகே கிடையாது, ஒபிட்டோ தான். அது சரியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது ஒபிட்டோ. ஸோ ஒபிட்டோ இந்த பொசிஷன் எப்போ அப்படின்னா ரின்னை பார்க்குறக்கு அவன் வருவான், சரிங்களா? லீஃப் வில்லேஜுக்கு வந்து ரின்னை பார்க்குறக்கு ஒபிட்டோ வருவான். ஸோ ஒபிட்டோக்கு மாதிரா கொஞ்சம் கொஞ்சம் ட்ரைனிங் கொடுத்து ஒரு அவனோட அந்த லெஃப்ட் விஷன் எல்லாத்தையும் ரெடி பண்ணியிருப்பார். ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒபிட்டோ லீஃப் வில்லேஜுக்குள்ளே வருவான் ரின்னை பார்க்கணுன்னு. அந்த டைமில் ரின்னை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இவர் டக்குன்னு பேர் மறந்து போச்சுங்க, கக்காசி வந்து பார்த்தீங்கன்னா பொழந்து கட்டியிருப்பாப்புல. கக்காசி வந்து வேற ஒருத்தனை அடிக்க போகும்போது ரென்னு உள்ள விழுந்து ரென்னு செத்துருவா. ஸோ அந்த டைமில் ஒபிட்டோட ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஒபிட்டோட சுற்றி இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த க்ளவுட் நிஞ்சாவோட ஸ்கின்னு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவனை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். ஏன்னா இவனுக்கு வந்து ஒரு சைடு ஃபுல்லாக பேரலைஸ் ஆகி ஒரு சைடு ஃபுல்லாக வேலை செய்யாது. ஸோ அதுக்கு பதிலாக இந்த க்ளவுடு இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒர்க் ஆகும். அந்த டைமில் ரின்னை கையில் தூக்கி வச்சுட்டு இருக்க பொசிஷன் தான் இது. ஸோ இது நிறைய பேர் பார்த்துட்டு ப்ரோ இல்லை இது இட்டாச்சி அப்படின்னு. ஸோ இட்டாச்சி இல்லை சாசுகேம்பாங்க. ஆனால் நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டே தெரியும், சாசுகே வந்து யாரை கையில் வச்சுருப்பான்னா யாரு கூட இருப்பான்னா நம்ம இவா கூட, சரிங்களா? இது வந்து ரின்னு அண்டு ஒபிட்டோ என்னோட ஃபேவரட். இது வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒருத்தர் வச்சுருந்தார் இந்த போஸ்ட்டு, அவர் தான் இது கிரியேட் பண்ணி இன்ஸ்டாவில் போட்டிருந்தார். ஸோ அவர்கிட்ட நான் பேசி அவர் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் மார்க்கோட போட்டிருந்தார். கொஞ்சம் நல்ல பெரிய நல்லா போல்டாக வாட்டர் மார்க்கில் அவரோட சேனல் நேம் போட்டு வச்சுருந்தார். ஸோ அப்போ அவருக்கு நான் டிஎம் பண்ணேன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் உள்ளவர் கிடையாது, வேறு ஏதோ கண்ட்ரியில் உள்ளவர். அப்போது வித்தவுட் வாட்டர் மார்க்கில் எனக்கு அந்த போஸ்ட் தர முடியுமா நான் கேட்டு அவர் அப்புறம் சென்ட் பண்ண பிறகு தான் இதை வச்சுருக்கேன். ஸோ அவர் போஸ்ட் போட்டிருந்தது பார்த்தீங்கன்னா வாட்டர் மார்க்கோட போட்டிருப்பார், அவரோட சேனல் வாட்டர் மார்க்கோட போட்டிருப்பார். ஸோ அவர் டெக்ஸ்ட் பண்ணி வாங்கினதுனால என்கிட்ட வாட்டர் மார்க் இல்லாமல் அது ஒரு நல்ல ஒரு கவராக இருக்கும், நல்ல ஒரு பக்காவான ஒரு இதில் இருக்கும். நான் கொஞ்சம் அதை எடுத்து கொஞ்சம் கலர் கரெக்ஷன் பண்ணதுனால அது இன்னும் கொஞ்சம் டார்க்காக நல்லா பளிச்சுன்னு தெரியும். எத்தனை பேர் ஒபிட்டோ ஃபேன்ஸ் இருக்கீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எடுத்தாச்சு, சரி இது 4வது ஆர்டரு. டைம் பார்த்தீங்கன்னா 7:17 ஆகுது. ஓகே ஸ்ட்ரெயிட் ரோட் தான். இந்த கிச்சன் பார்க்கில் கொஞ்சம் ஆர்டர் வருதுங்க. ஏன்னா 3 ஆர்டருமே கிச்சன், ஒரே ஒரு ஆர்டர் மட்டும் தான் வெளியே இருந்து எடுத்திருக்கேன். 3 ஆர்டர், மிச்சம் 3 ஆர்டருமே கிச்சன் பார்க் ஆர்டர் தான். அதனால் இதை கொடுத்துட்டு கூட கிச்சன் பார்க்லேயே வந்து உட்காந்தா ஆர்டர் வரும். எட்டு கிலோமீட்டரு.
ஸோ ஓகே போகலாமா? ஸோ 5வது ஆர்டர் எடுத்தாச்சு. ஷவாய் ஹவுஸ். ஆமாம், இல்லை இது ஷவாய் அல்கலீஜ் அப்படி ஒரு கடையிலேருந்து எடுத்துட்டேன். 5வது ஆர்டரு. ஆனால் கொஞ்சம் தூரங்க, நம்ம ரூம் பக்கத்தில் கொண்டு போகணும். 10 கிலோமீட்டர் 16 நிமிஷம் போவோமா? ரெண்டு நாளோ 3 நாளோ இருமல் இல்லாமல் கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்தேன். இப்போ இந்த திரும்ப இந்த இருமல் வந்துருச்சு. இன்னைக்கு காப் சிரப் வாங்க வேண்டிதான். சிரப் மொபைலில் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது? 16% இருக்கா? இந்த மொபைலுக்கு சார்ஜ் போட்டுருக்கோம். ஓகேங்க, இந்த ஆர்டர் அப்படி கொடுக்கும்போது அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா கிளைமேட் ரொம்ப மாறிட்டு ரொம்ப சில்லுன்னு ஆகிட்டு இப்போ. எப்படி இன்றைக்கி இந்த கையிலையும் க்ளவுஸ் போட வச்சிரோன்னு நினைக்கிறேன், குளிர். இதே மாதிரி தான், இதே மாதிரி ஒரு டிராஃபிக்கில் தான் அன்றைக்கி நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ பேக் லைட் எரிதான்னு பார்த்தேங்க. ஏன்னா அன்றைக்கி இதே போய் நிற்கும் போது பேக் லைட் ஒர்க் ஆகலை, வச்சு செய்ன்னு செஞ்சுட்டாப்புல. இந்த காரில் பார்த்தா தெரிஞ்சிடும். எப்பா தெரியுது, எப்போ எரியுது. அப்போ ஓகே. இதே மாதிரி தான் அன்றைக்கி வந்துக்கிட்டே இருந்தேன் ஒரு டிராஃபிக்கில். பின்னாலேருந்து ஒரே ஒரு சவுண்டு தான், டப்பாப் சைடு அப்படின்னாப்புல. உடனே வண்டியை கொண்டு போய் நிப்பாட்டினேன். அதுவும் இதே ரோடு தான். கடைசியில் பார்த்தா பின்டேரில் பின்னால் லைட் எரியலன்ட்டான். முடிஞ்சு அப்படியே முடிச்சிட்டாப்புல. 750 + 150 800 900 ரியால். நம்ம ஒரு காசுக்கு 20,000 ரூபா அன்றைக்கி போயிடுச்சு. மனசே கேட்கல. அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு கையில் சேலரி தந்தாங்கன்னா எவ்வளோ கஷ்டமாக இருந்தது தெரியுமாங்க எனக்குலாம். சொல்ல முடியாது. இங்கே பாருங்க, அவளாம் அந்த எல்லோ லைனை கிராஸ் பண்ணி போகிறான். அவனெல்லாம் விட்டுருங்க, எங்களை மட்டும் பிடிங்க. ஸோ பட் இருந்தாலும் நம்ம ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணால் நம்மளே ஏன் பிடிக்க போகிறாங்க? நம்ம ரூல்ஸை ஃபாலோ பண்ணல, அதனால் நம்மளுக்கு ஃபைன் போட்டாங்க. அதுதான் உண்மை மக்களே. வேண்டா வெறுப்புக்கு பிள்ளையை பற்றிட்டு காண்டாமிருகன் பேர் வைச்ச மாதிரிலாம் இல்லை. ரூல்ஸை மீறினதுனால தான் ஃபைன் அன்றைக்கி. அது நம்ம மேலே தப்பு. லைட் எரியாமல் இங்கே வண்டி ஓட்டக்கூடாது, பெட்ரோல் இல்லாமல் வண்டி ஓட்டக்கூடாது, அந்த மாதிரிலாம் இங்கே ரூல்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நம்ம மிஸ்டேக் தான் அது. ஸோ 8 கிலோமீட்டர் 13 மினிட்ஸ் இந்த டிராஃபிக்கில் தான் போனோம். வா அயபூசாவை பாருங்க ஜி. மஞ்சள் கலரில் ஒரு கட்டெரும்பு போகுது. இவன் மட்டும் இப்போ இந்த சைடு போயிருந்தானா விரட்டி போய் பின்னாலே போய் பிடிச்சி காமிச்சிருப்பான் உங்களுக்கு. அவன் எல்லோ லைனை கிராஸ் பண்ணி போயிட்டான். இப்போ கூட கொஞ்சம் இருமல் வந்துகிட்டு இருக்குங்க. எதுக்குன்னா இதுக்கு முந்தின ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒத்தீம் ஆர்டரு. ஒத்தீமில் சூப்பர் மார்க்கெட்டு சரிங்களா. இந்த பாத்ரூம் கழுவுறதுக்கு ப்ளீச் மாதிரி இருக்கும் தெரியுமா, ஆசிடு. அதை கீழே விழுந்துச்சுன்னா நுறையா டக்குன்னு வந்துடும். ஸோ அந்த மாதிரி சாதனம் ஒரு 6 பாட்டிலு வாங்கி உள்ளே அடுக்கி வச்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு பாட்டிலோட கேப்பை ஓப்பன் நல்லா இருந்திருக்கும் போல் தரும்போதே. உள்ளே வைக்க கையில் ஃபுல்லாக பட்டு காந்திருச்சு. க்ளவுஸ் இப்போ இந்த க்ளவுஸ் ஃபுல்லாக அது இப்போ லைட்டாக மோந்தாலே போதும். இதிலேருந்து அந்த வர அந்த ஃப்ளேவர் வந்து பார்த்திங்கன்னா மூக்குக்குள்ளே போய் மூக்கை காந்த வைக்குது, எரிய வைக்குது. ரோல்ஸ் ராய்ஸ், மினி கூப்பர், BMW ஷோரூம். நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு ரோல்ஸ் ராய்ஸ் ஷோரூம் எங்கேயும் இல்லைன்னு நினைக்கிறேன். அப்போ கையில் அந்த லிக்யூட் பட்டு கை எரியுது. என்னன்னு பார்த்தா ஒரு மூடி ஓப்பனில் இருந்திருக்கு. உடனே கொண்டு போயிட்டேன். ஒத்தியும் கொண்டு போயிட்டு இப்படி டேமேஜ்னு உடனே அவன் வேற ஒன்று தந்துட்டான். வேற ஒன்று மாற்றி தந்துட்டான். ஆனால் அந்த ஸ்மெல்லு என் இந்த கையிலே தான் இருக்குது ஒன்று. அதே மூக்கில் பட்டு இப்போ மூக்கு ரொம்ப எரியுது. மூக்கு காந்துது, எரியுதுன்னு காந்துது எப்படினாலும் சொல்லலாம்.
ஒரு ஆக்சிடெண்ட்டா? சரி மக்களே, டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12:01 ஆகுது. 12 மணி ஆயிடுச்சு. எவ்வளோ ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். என்னடா சூர்யா 10 தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன்னா, ஆமாங்க 6 மணி நேரம். ஆமாம் 6 மணி நேரம். ஆமாம் 6 மணி நேரத்தில் 10 கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? 13 மணி நேரத்தில் 8 கம்ப்ளீட் பண்ணவங்களாம் இருக்கிறாங்க நம்ம ரூமில் உள்ளவங்க. ஸோ அதை கம்பேர் பண்ணால் நம்ம தான் பெஸ்ட்டு. ஏன் அப்படி சொல்கிறேன் பெஸ்ட்டுன்னு ஏன் சொல்கிறேன்னா, ஆர்டர் இல்லைங்க, சுத்தமாக ஆர்டரே இல்லைன்னு சொல்லி நிறைய பேர் ஃபீல் பண்ணுறேன். அதுதான் ஆர்டர் இல்லை ஆர்டர் இல்லை ஆர்டர் இல்லைன்னு. ஆனால் நம்மளுக்கு ஏதோ கடவுள் புண்ணியத்தில் ஒரு 10 ஆர்டர் கிடச்சிட்டு, ஸோ இப்படியே நம்ம எடுத்தால் கண்டிப்பாக பேசிக் ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஆல்ரெடி பேசிக் ஆர்டரு நல்ல ஒரு பேசிக் சம்பளத்தோட ஆர்டர்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதனால் அதில் பிரச்சனை கிடையாது. ஸோ ஒரு எப்படி சொல்ல, ஒரு 70K மேலே ஆயிடணும்னா அதுக்கு இன்னும் கொஞ்சம் போராடணும். ஒரு 1 லேக் போராடணும்னா அதுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு 2x போராடினா 1 லேக்கில் பண்ணலாம். ஆனால் 1 லேக்கில் போராடணும்னா அதுக்கு எப்படி சொல்ல 2x போராடணும். இப்போ பண்ணுறதே டபுளாக பண்ணணும். டெய்லியும் 20லேருந்து 25 ஆர்டர் எடுத்தோன்னு வைங்களேன், சாலிடாக செலவெல்லாம் போக 1 லேக் பார்க்கலாம். ஆனால் 25 பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டம் இந்த டைமில். ஸோ அதனால் நம்ம வந்து இந்த ஆட்ட ஃபோக்கஸ் வந்து ஒரு 60K மேலே ஃபோக்கஸ் வச்சுருக்கேன். இனி 1 மணி வரைக்கும் செக்ஷன் இருக்குது. ஒரு அரை மணி நேரம் ஆர்டர் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிட வேண்டியதாங்க ரூமுக்கு.